எத்தனையோ வகையான காரக்குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த காரக்குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா? என்ன பில்டப்லாம் ஓவராக இருக்குது. அப்படி என்ன காரக்குழம்பு? சேப்பங்கிழங்கு போட்ட காரக்குழம்பு. என்ன கிழங்கு? சேப்பங்கிழங்கு. செய்யலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் சேப்பங்கிழங்க வேக வச்சு மேலே இருக்கக்கூடிய தோலை உரித்து வச்சுக்கிங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தை வச்சுக்கிங்க ஸ்டவ்வில். அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கிழங்க தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமேட்டு தான் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை நல்லா திக்காக கரைச்சி அதில் விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா திக்கான பிறகு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சேப்பங்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி.